நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் காவல்துறையினருடன் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கோவிலில் வேலிற்கு பூஜை செய்துவிட்டு அவர்கள் ஊர்வலமாக செல்ல முயன்ற போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். இதனால் அந்த வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. என்ன நடந்தது? விரிவான விவரம். கௌதமி, இன்று மதுரையில பார்த்தோன்னா முருகர் பக்தர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்காக தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில பெரியகுளத்தில் உள்ள பாலசுப்பிரமணியன் கோவிலுக்கு சென்றாங்க. அவர்கள் கையில் வேலை வைத்து முருகனுக்கு அந்த வேலுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் வழிபாடு நடத்திவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அந்த சமயத்துல அங்கு குவிந்திருந்த காவல்துறையினர் அனுமதியின்றி ஊர்வலமாக செல்வது தவறு, இதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கணும், நீங்க அனுமதி இல்லாம வேலோடு ஊர்வலம் சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், எனவே நீங்கள் ஊர்வலமா செல்லக்கூடாது என காவல்துறையினர் பாரதிய ஜனதா கட்சியினர் கூறினாங்க. ஆனா அதே சமயத்துல பாரதிய ஜனதா கட்சியினர் தாங்கள் இதுக்கு அனுமதி தேவையில்லை, நாங்க ஊர்வலமா தான் போவோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தடுப்பை மீறி செல்ல முயன்ற நிலையில காவல்துறையினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினர் அவர்களிடம் பேசி அவர்கள் வந்த வாகனங்களை கோயில் வாசலில் முன்பு நிறுத்திவிட்டு அதில் அனைவரும் ஏற்றி அங்கிருந்து அனுப்பினாங்க. இதனால இந்த இடத்துல சிறிது பரபரப்பு ஏற்பட்டுச்சு. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம்.